கார்த்தி. சோ இன்னைக்கு என் தம்பி வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ரோல் எப்படி செய்யறதுன்னு காட்ட போறான். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ செய்யறதுக்கு தண்ணி சீவி நல்லா வச்சாச்சு, தண்ணிக்குள்ளே வச்சுருக்கோம் ஏன்னா கருப்பாகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம பேட்டரை ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவரும் 1 டேபிள் ஸ்பூன் எல்லாமே போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு, லாஸ்ட்டாக தேவையான அளவு மிளகாத்தூள். இப்போ இதுவும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் டீஸ்பூன் மிளகாத்தூள். அவ்வளோதான். இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டர் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பொட்டேட்டோ எப்படி கட் பண்ணணும்னு காமிக்கிறோம். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு கட்டிங் போர்டு வச்சுக்கோங்க. அது கீழே வந்து பொட்டேட்டோ வச்சுட்டு நாங்கள் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஸ்ப்ரிங் ஷேப்பில் உங்களுக்கு பொட்டேட்டோ கிடச்சிடும். இப்போ ஸ்ப்ரிங் மாதிரி நல்லா வந்திருக்கு. எனக்கு பண்ண வராது, ஸோ எங்கள் அம்மா தான் எனக்காக பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக மிஷின் இல்லாமல் நாங்கள் பண்ணிட்டோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எங்களோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வந்திருக்கு. உங்ககிட்ட பெரிய ஸ்டிக் இருந்தா நீங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது ஒரு டைப் பண்ணியாச்சு, இன்னொரு டைப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி 2 ஸ்டிக்கை வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணுங்க. இப்போ வந்து இன்னொரு சைடு கட் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் வந்து வளைச்சு கட் பண்ணணும். இந்த மாதிரி தான் ஸ்லாண்டிங். வாங்க, இதான் இன்னொரு டைப்பு. இதுவும் குச்சியில் குத்திடலாம். பாருங்க, செம்மையாக வந்திருக்கு. நாங்கள் குட்டி உருளைக்கிழங்கு தான் எடுத்துருக்கோம், நீங்கள் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நாங்கள் பண்ண அந்த பேட்டரில் டிப் பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ண வேண்டியது தான், அவ்வளோதான். அது மேலே நீங்கள் டாப்பிங்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், மயோனீஸ், சாஸ் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தெரியல, இது ஃப்ரை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த குட்டி நான் எடுத்துருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட் நாங்கள் வந்து பேட்டரில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம்.
உள்ளே போகல. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி நான் ஒரு கரண்டி வச்சு நான் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃப்ரை பண்ணிடலாம். நீங்கள் ரொம்ப மாவு வந்து அந்த பொட்டேட்டோவில் அப்ளை பண்ணாங்க, இந்த மாதிரி ஆயிடுது பாருங்க. அம்மா சொன்னாங்க, ஆனால் நான் கேட்கல. ஸோ இப்படி வந்துருச்சு, பரவாயில்ல. நெக்ஸ்ட் பொட்டேட்டோ வந்து ஒழுங்காக பண்ணலாம். கொஞ்சம் அப்ளை பண்ணி ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். அதான் ஒன்று ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இன்னொரு பொட்டேட்டோ பண்ணிடலாம். இப்போ வந்து இன்னொன்று கூட ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து உள்ளே வச்சிடலாம். நல்லா கொதிக்குது. ஸோ அதனால் சீக்கிரமாக ஆயிடும்னு நினைக்கிறேன். வா, இது சூப்பராக வந்துருக்கு. இன்னொரு சைட் திருப்பி போடலாம். இப்போ வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்துருக்கு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ எடுத்துடலாம். என்னெல்லாம் ரெடியா போட்டு ஃபஸ்ட்டு பண்ணது பார்த்தீங்கன்னா குட்டியாக வந்திருக்கு. ஸோ அதனால் நாங்கள் வந்து இன்னொன்று கூட ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் இப்போ உள்ளே போட்டுக்கலாம். இன்னும் இது வரமாட்டேங்குது. நல்ல வேலை வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பிருச்சு. ஸோ இது பாருங்க, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ வாங்க ரெண்டுமே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது மேலே ஒரு டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக என் தம்பி வந்து முடிச்சிட்டான். அவன் தனியாக செஞ்சு முடிச்சிட்டான். கூட அம்மா ஹெல்ப்பும் பண்ணாங்க. அவன் முடிச்சிட்டான். சரி, டேஸ்ட் பண்ணதுக்கு மட்டும் நான் வந்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பீஸாக எடுத்து சாப்பிடலாம். இதை நீங்கள் மயோனீஸும் கூட தொட்டு சாப்பிடலாம். நாங்கள் வந்து வெறும் கெச்சப்பாக சாப்பிட்றோம். கெச்சப் போட்டு தொட்டு சாப்பிட்றோம். நீங்கள் வேணும்னா மயோனீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்கு மட்டும் இல்லாமல் இது மேலே நீங்கள் பெப்பர் மிளகாத்தூள் போட்டு மயோனீஸ் ஊற்றிட்டு அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து 2 பண்ணியிருக்கோம், 3 பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. ஒன்று வந்து பக்கோடா மாதிரி, அதை என்ன சொல்கிறது, அந்த மாதிரி வந்துருச்சு. கடையில் விற்கிற மாதிரி அது ஒட்டி வந்துருச்சு மாவு வந்து. ஸோ 2 தான் வந்து கரெக்டாக வந்துருக்கு. முறுமுறுன்னு இருக்கானா? சூப்பராக தான் இருக்குது. நாங்கள் வந்து மிஷினே இல்லாமல் பண்ணியிருக்கோம். மிஷின் தேவையில்லை. ஆனால் அது வந்து பெர்ஃபெக்டாக வரணும்னா, அந்த மாதிரி கரெக்டாக வரணும்னா அதுக்கு மிஷின் தேவை. மிஷின் இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் ஓகேவா பண்ணியிருக்கோம். இது ஒரு 2 பீஸ் ட்ரை பண்ணலாமாண்ணா? ரெண்டுமே ஒன்று தானே? ரெண்டுமே ஒன்று தான். எப்படி 3 இருக்கான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா லேக் வியூவில் ரொம்ப கிடைக்கும்.
நீங்க வரணும்னா நீங்க மடிப்பாக்கம் லேக் நாங்க ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணிருக்கோம். லேக்க சுத்தி காமிக்கிற மாதிரி. அங்க வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ நிறைய வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய கிடைக்கும். நீங்களும் அங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம், சூப் ஐட்டம், நிறைய ஹோட்டல்ஸ் பாத்தீங்கன்னா போய் சாப்பிட முடியல. ஸோ நாங்க வீட்லயே ட்ரை பண்ணோம், நல்லா வந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியா இருக்கு. ஓகே, நான் இதை வந்து உங்க வீட்ல ட்ரை பண்ணி எங்களோட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பை கைஸ்.